அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரு கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஈஸியான அதே சமயம் ரொம்பவே ஹெல்த்தியான வெஜிடபிள் குருமா. நம்ம நிறையா காய்கள் சேர்த்தி கொடுக்கும்போது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி சிம்பிளாக ஒரு குருமா செய்யலாம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு நல்லா அடிகனமான பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு ஹோல் ஸ்பைசஸ் வச்சு தாளிச்சிக்கலாம். பட்டை, சோம்பு, ஸ்டார் அனீஸ், கிராம்பு, அன்னாச்சி பூ, கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்தி நல்லா இதெல்லாம் பொரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட 1 கப் அளவுக்கு நீலவாக்கில் அரிஞ்ச வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்தி வெங்காயம் நல்லா வதங்கி வாசம் வர்ற அளவுக்கு வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலர் மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் பொடியாக நறுக்கின தக்காளி 1 கப் சேர்த்திக்கோங்க. தக்காளி நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி சேர்த்தி நல்லா இந்த மாதிரி குழஞ்சி வர்ற அளவுக்கு தக்காளி வதங்கி வர்றதுக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கொஞ்சம் உப்பும் போட்டிங்கன்னா சீக்கிரமே தக்காளி நல்லா குலைவாக வதங்கி வந்துடும். நீங்கள் உப்பு பார்ட்டாக ஆட் பண்ணும்போது கவனமாக ஆட் பண்ணிக்கணும். நான் இப்போ முதல்ல தக்காளியும் வெங்காயம் வதங்குறதுக்காகத்தான் உப்பு சேர்த்திருக்கேன். ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா தக்காளி இந்த அளவுக்கு குலைவாக வெந்து வந்துடும். இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அது பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் ஒரு பேஸ்ட் அரைக்கும் போது இஞ்சி பூண்டை கூட சேர்த்தி கூட அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டேன். இதோட பச்சை வாசம்லாம் நல்லா போனதுக்கப்புறமா நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு சுத்தம் பண்ண காலிஃப்ளவர், 1 கப் அளவுக்கு உருளைக்கிழங்கு, சின்ன கப்பில் 1 கப் பட்டாணி, பச்சை பட்டாணி, 1 கப் அளவுக்கு நறுக்கின கேரட், சின்ன கப் இதெல்லாமே சின்ன கப்பில் எடுத்தால் போதுங்க. 1 கப் அளவுக்கு பீன்ஸ் நறுக்கி எடுத்துக்கிட்டு ஒரு அரை கப் அளவுக்கு குடமிளகா ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாம் வெங்காயம் தக்காளி கூட கலந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. காய்கறிகள் நம்மளோட ஆப்ஷன் தான். காலிஃப்ளவருக்கு பதிலாக ப்ரோக்கோலி கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த காய்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். முதல்ல வெங்காயம் தக்காளிக்கும் உப்பு போட்டிருக்கோம். இப்போ காய்க்கு மட்டும் உப்பு போட்டு காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு இதை 3/4 வேக்காடு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். காய் மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கனாவே போதும். ஏன்னா எல்லா காயும் நம்ம பொடியாக நறுக்கியிருக்கோம், அதனால் சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். காய் ரொம்ப குழஞ்சிடக்கூடாது, அதனால் ஒரு 3/4 பாகம் வெந்ததுன்னா போதும். காய் வேகிறதுக்குள்ளே ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் தேங்காய் ஒரு மூடி அளவுக்கு தேங்காயை முதல்ல இந்த மாதிரி துருவி எடுத்துருந்திங்கன்னா கூடவே பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்றாப்புல 2 டீஸ்பூன் பொட்டுக்கல்ல, ஒரு 10 முந்திரி, கூடவே சோம்பும் வெள்ளை எள்ளும் சேர்த்திக்கிறேன் நான். நீங்கள் வெள்ளை எள்ளு சேர்த்தும் போது கொஞ்சம் வாசமாகவும் இருக்கும். கூடவே கொஞ்சம் கசகசா, பட்டை, சோம்பு கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். தண்ணி விட்டு இதை நல்லா மை போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ காய் 3/4 பாகம் நல்லாவே வெந்து வந்துருச்சு. காரத்துக்கு நம்ம வெறும் பச்சை மிளகா தான் அரைச்சிருக்கோம். உங்கள் மிளகா காரம் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் கடைசியாக வரமிளகாய் பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம். அரைச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி நிறையா விட்டுக்கோங்க. ஏன்னா தேங்காய், பச்சை மிளகாய் எல்லாமே நம்ம பச்சையாக அரைச்சிருக்கோம். அதோட பச்சை வாசம் போய் நல்லா காய்கறி கூட கலந்து வெந்து வர்ற அளவுக்கு நமக்கு வேகணும். முந்திரி, எள்ளு, பொட்டுக்கல்ல சேர்த்துருக்கறனால கிரேவி நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு சப்போஸ் தேங்காய் கம்மியாக சேர்த்தணும்னு நினச்சிங்கன்னா கூட கொஞ்சம் பொட்டுக்கல்ல அதிகமாக சேர்த்திக்கலாம். ஆனால் பொட்டுக்கல்ல வாசம் அதிகமாகிடும். இந்த மாதிரி திக்காக வேணும் ஆனால் தேங்காய் கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கம்மியாக தேங்காய் சேர்த்திட்டு கொஞ்சமாக கடலை மாவு கூட கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ இந்த குருமா தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கோம், அதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே தனித்தனியாக உப்பு ஆட் பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கோம். கடைசியாக எல்லாம் கொதித்து வரும்போது டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பு கரெக்டாக இருக்கும். கடைசியாக இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிடலாம். காய் எல்லாமே கரைஞ்சி போகாத அளவுக்கு முழு காய் பீசஸ் தெரிகிற அளவுக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதித்து மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்மளோட வெஜிடபிள் குருமா சரியாக இருக்குங்க. முதல்ல அடுப்பில் இருக்கும் போது பார்த்தா தண்ணியாட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் இறக்கி வச்சதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குருமா திக்காயிடும். இது சப்பாத்தி, ஃபுல்கா ரொட்டி, இல்லைன்னா பூரி, இது எல்லாத்துக்குமே ரொம்பவே அருமையான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இட்லி தோசைக்கும் நல்லா இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு
இந்த மாதிரி எல்லா காயும் போட்டு செஞ்சு கொடுங்க. காய் நல்லா வெந்துடுறதுனால ஈஸியாக அவங்க சாப்பிட முடியும். அதே சமயம் காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கும் நீங்கள் சப்பாத்திக்குள்ளே உள்ளே வச்சு சாப்பிடும்போது நல்லாவே சாப்பிட்டுக்குவாங்க. குயிக்காக இதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ பார்த்தாலாம் இன்றைக்கி நிறைய நம்ம காய்கள்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்பவே நியூட்ரிஷியஸான ஒரு குருமா தான் இது. நான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்க வேல்யூ ஒரு போர்ஷனுக்கு உண்டான வேல்யூ. நம்ம செஞ்சது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7லேருந்து 8 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நமக்கு குருமா கிடைக்குங்க. நான் இங்கே உங்களுக்கு ஒரு போர்ஷனுக்கு உண்டான வேல்யூ தான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட்ஸ் என்னவோ அதை எனக்கு மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லில் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.